குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று சிவபெருமான் தான் உலகத்தினுடைய அனைத்தும் என்பதை இந்த மந்திரத்தின் மூலமாக சமஸ்கிருதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். உலகத்தை காத்து ரட்சிப்பதற்காக ஆலகால விஷத்தை உண்ட பொழுது அந்த ஆலகால விஷத்தினால் உலகம் ஸ்தம்பிதம் அடைந்து கொண்டிருந்ததை அனைவரும் அறிவோம். அந்த நேரத்தில் மகாலட்சுமி ஓடி வந்து, அதாவது மன்னிக்கவும், உமாதேவியார் ஓடி வந்து சிவபெருமானுடைய கண்டத்திலே அந்த நஞ்சை அப்படி அடக்கி விட்டார். அதனால் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இதே போல பசுவுக்கும் இந்த சிறப்பு இருக்கிறது. எவ்வாறெனில், பசு என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய உணவுகள் எல்லாவற்றையும் சாப்பிடுகின்ற பொழுது அதில் இருக்கிற நச்சுப் பொருட்களை கண்டத்திலே அடக்கி வைத்து கொள்ளுமாம். இதை ஆய்வுகள் செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஒரு 100 நாட்களுக்கு நஞ்சு கலந்த இந்த இலைகளை கொடுத்திருக்கின்றார்கள். பசு அவை எல்லாவற்றையும் சாப்பிட்டு இருக்கிறது. ஆனால் பால் மட்டும் சுத்தமாகவே வந்திருக்கிறது. இது என்ன என்று தேடி பார்த்த பொழுது, அந்த பசுவை ஆராய்ந்த பொழுது அந்த நச்சு பொருட்கள் அனைத்தையும் அந்த கண்டத்திலே அது வைத்திருப்பதாக ஆய்வாளர்கள் அறிந்து அதிர்ந்து போய்விட்டார்கள். இது சமயத்தினுடைய, இந்து மதத்தினுடைய எழுச்சியின் விளைவாக வந்த ஒன்று என்றால் அது மிக இல்லை. எனவே அடியார்களே, இறைவனை வழிபாடு செய்வதற்கு உரித்துடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது 2 கரங்களாலும் இறைவனை சேவித்து வழிபாடு செய்தால் எப்போதும் அந்த சிவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்து விடுவான் என்பது உண்மையும் உறுதியுமாக இருக்கிறது.